கொஞ்சம் இருங்க. என்ன சித்திரவதை செய்யணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா இத கொண்டு நிறைவேற்றிக்குங்க. ஆனா ஒண்ணு, அதுக்கு முன்னால நான் கேட்கிற 2 கேள்விகளுக்கு தயவு செய்து பதில் சொல்லிட்டு நீங்க நினைக்கிறத நிறைவேற்றிக்குங்க. என்ன கேட்க போற? புருஷன் விருப்பத்துக்கு புறம்பா என்ன போல ஒருத்தி ஏறுக்குமாறா நடந்துகிட்டு இருக்கான்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? உனக்குத்தான் என்ன கண்டாலே பிடிக்கலையே, காரணம் வேறையா? ஏன் நீங்க என்ன அழகில்லாதவரா, தீராத நோயாளியா, இல்ல கிழவரா? விளக்கமாவே சொல்றேன். கல்யாணம் ஆனதுல இருந்து இந்த தேதி வரைக்கும் நமக்குள்ள எந்தவித சம்மதமும் கிடையாது. அந்த வகையிலும் நான் உங்களை வெறுக்கவோ அலட்சியப்படுத்தவோ சந்தர்ப்பம் ஏற்பட்டதே இல்லை. அப்படி இருக்கும்போது நீதான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே என்ன பிடிக்கலன்னு சொன்னவளாச்சே. சொன்னேன். நாடகத்தை பாதியில இருந்து ஆரம்பிச்சா பாக்குறவங்களுக்கு புரியுமா இல்ல ஒப்புக்கொள்ளுவாங்களா? நாடகமா? நாடகம்தான். நான் நடத்தியது அத்தனையும் நாடகம்தான். கல்யாணத்துக்கு முன்னால காரணம் இல்லாம ஒரு நாளைக்கு 2-3 தடவை இங்க ஓடி வருவேன். அது அன்னத்தை பார்க்க மட்டுமல்ல, முதல் சந்திப்பிலேயே என் உள்ளத்தில் குடி புகுந்து விட்ட உங்களை பார்க்கத்தானே நான் ஓடோடி வந்துகிட்டு இருந்தேன். உங்களுக்கு நினைவிருக்கா? ஒரு நாள் நீங்க குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது நான் முதுகு தேய்ச்சி விடுறதுக்கு வந்தனே. இதயத்துல அன்பில்லாத எந்த பெண்ணுக்காவது அந்த காரியத்தை செய்யறதுக்கு மனம் வருமா? அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என் உயிரை விட உங்களைத்தான் நான் நேசிக்கிறேன். என் இளம உணர்ச்சிகளை எல்லாம் கனவா நினைச்சு நான் காலம் கடத்திக்கிட்டு இருக்கு. எதுக்காகவா? இன்னொரு இளம் பெண்ணுக்கு அந்த உணர்ச்சி தலையெடுக்க கூடாதுங்கிறதுக்காக. அதை புரிஞ்சுக்கிற சரி உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க ஆண் வர்க்கத்துக்கே அது கிடையாது. நீங்க அண்ணத்தோட பிறந்திருக்கீங்களே தவிர அவ கூடவே வளர்ந்துகிட்டு இருக்கிறவன்னா அவளுடைய உள்ள என்னங்கிறது எனக்குத்தான் தெரியும். அவளுடைய இளம கனவுகள் என்ன, ஆசைகள் என்ன, கணவனோடு எப்படி எப்படி எல்லாம் வாழனோடு மனக்கோட்டை கட்டி இருக்கு நிறைவேற மனப்பெண்ணான மறுநாளே அவன் விதவியாய் உலகத்தின் இன்பத்தை உணர துடிதுடிக்கும் அந்த உள்ளத்தை கணவன் உறவுக்காக ஏங்கி தவிதவிக்கும் மாசு மறுவற்ற இளமையை விவாக கங்கணம் கழட்டும் முன்னரே மாங்கல்யம் இழந்த 16 வயது விதவையை, அதிலும் உங்கள் தங்கை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு என்னோட கொஞ்சம் குலாவணும்னு துடித்தீங்களே. உங்களுக்கு இதயத்தை வைக்க ஆண்டவன் மறந்துட்டாரா? அகோர பசி கொண்டவன் பக்கத்தில் அறுசுவை உணவை சாப்பிட்டான். பசி கொண்டவன் வயிறு பத்தி எரியாதா? நாம் சுகமான இல்லற வாழ்க்கை நடத்தினால் அதை காணும் போது அன்னத்தில் உள்ளம் ஏங்காதா? சூறாவளி வேகத்தில் சீறி வரும் அவளுடைய இளமை உணர்ச்சிகள் அவளை சுட்டு பொசுக்காதா? அவளுக்கு அந்த எண்ணமே வரக்கூடாது. மாண்டு போன அவள் கணவனை பற்றிய நினைவே அவளுக்கு தலையெடுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஏன் மனசாட்சிக்கு விரோதமா இந்த நாடகத்தை நடத்துறேன். நான் நடந்துகிட்டது தவறா? என்கிட்ட உங்களுக்கு விவாகரத்து வேணுமா? இது நாடகம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டு இருப்பேன். உங்ககிட்டயா? நீங்க தான் எதையும் உடைச்சு பேசுறவருன்னு உலகம் தெரிஞ்ச விஷயமாச்சு. என் கணவருக்கு உள்ளொன்னு வச்சு புறம் ஒண்ணு பேச தெரியாது. அது குழந்தை மனம். அந்த தூய உள்ளத்திலே கபடு சூதுக்கு இடம் இல்லைங்கிறத புரிஞ்சுகிட்டதுனால தானே தனிமையிலேயே இந்த நாடகத்தை நடத்துறேன். உங்களை நான் புரிஞ்சுகிட்டது தப்பா? கண்மணி, போதுமா நீ நடத்தின நாடகம்? உன்னை நாங்க யாருமே சரியா புரிஞ்சுக்கல. உனக்கு முன்னால் உணர்ச்சி இல்லாத மரக்கட்டுகளா வாழ்ந்துட்டோம். உன்னை ஒரு அதுக்குள்ள ஏன் என்ன பாராட்டுறீங்க? என்ன பத்தி நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எவ்வளவு சீக்கிரம் என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டீங்க. இந்த டாலர்ல யாருடைய உருவத்தையே வச்சு அழுதுகிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களே. இப்ப பாருங்க. கண்மணி, இந்த டாலர்ல மட்டுமல்ல, என் இதயத்திலையும் இந்த உருவத்தை தானே நான் பதிச்சு வச்சிருக்கேன். இவரை பத்தி என்ன பத்தி நீங்க தான் ஒரு மாதிரியா நினைச்சீங்க. அது எனக்கு புரியாத விஷயம் இல்லை. இருந்தாலும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப சொல்றேன், இவர் எனக்கு தாய் வழியில நெருங்கின சொந்தக்காரர். இவருடைய மனைவி
இவருக்கு தம்பி. நான் இவரோட அடிக்கடி தனிமையில சந்திச்சு பேசினதும், இவரோட சேர்ந்து நான் பெங்களூர் போனதும் என்னுடைய புனிதமான கருத்துக்கு இவங்களை இணங்க வைக்கிறதுக்குதான். அது என்ன கருத்து தெரியுமா? நம்ம அண்ணத்தை இவருடைய தம்பிக்கு மறுமணம் செய்து வைக்கணுங்கிற அந்த ஒரே ஒரு நோக்கம் தான். கல்யாணமா? விதவைக்கு மறுமணமா? என் மகளுக்கு மறுமணமா? எனக்கா? என்னப்பா இது? நான் கனவுல எதிர்பார்க்காத எதிர்ப்பு நான் நினைக்காத இடத்துல இருந்து புறப்படுது. இது அவ்வளவு சுலபமா நடக்கக்கூடிய காரியம் இல்லைன்னு நான் அன்னைக்கே சொன்னேன் அம்மா. எப்படிங்க நடக்கும்? இதுக்குதான் எங்க கிட்ட எதுவுமே சொல்லாம இங்க அழைச்சிட்டு வந்தீங்களா? அங்க என்னமோ நான் சொல்ல வந்துட்டோம். இது என்ன கொடுமை? விதவைக்கு மறுமணமா? மறுமணம் ஏன் நிக்கிறீங்க? வாங்கடி போலாம். அம்மா பெரிய மனுஷங்களா, கொஞ்சம் நில்லுங்க. 3 மாசம் என் புருஷனை விட்டு நான் பிறந்த வீட்டுல வந்து இருந்தப்ப ஊரையே திரட்டிக்கிட்டு எனக்கு புத்திமதி சொல்ல வந்தவங்க நீங்க தானே. என்ன சொன்னீங்க நினைவு இருக்கா? புருஷன் மனைவியை விட்டு 50 வருஷம் பிரிஞ்சிருக்கலாம், மனைவி புருஷனை விட்டு 3 நாள் தனிச்சிருந்தாலும் பழி வந்து சேரும். அதுலயும் உன் வயசு பொண்ணுங்க தனிமையா இருக்கலாமான்னு அழுத்தம் திருத்தமா பேசுனீங்களே, அப்படியெல்லாம் உபதேசம் செய்த நீங்க தானா இந்த 16 வயசு பொண்ணு காலமெல்லாம் தனிமையா தான் இருக்கணும்னு நியாயம் சொல்ல வந்திருக்கீங்க? இது என்ன நியாயமோ? உலகமே இது என்ன நியாயமோ? ஏன் எல்லாரும் பேசாம நிக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க. இந்த பொண்ணு இப்படித்தான் இருந்து தீரணுமா? கண்மணி, இவங்க அத்தனை பேர் சம்மதிச்சாலும் சரி, எனக்கு இதுல சம்மதமே இல்லை. சம்மதம் இல்ல? இல்ல. ஏன் என் முகத்தை பார்த்து பேசு. உனக்கு அந்த ஏக்கமே வரக்கூடாதுங்கிற சிறு காரணத்துக்காக என் கைப்பிடித்த கற்பகத்தையே நான் விரோதிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை நினைச்சு பார்த்து பதில் சொல்லு கண்மணி. அந்த தியாகத்தை நான் நினைக்காம இல்லை. எடுத்து போன உன் கண்ணனை நினைச்சு எக்காலம் பூராவும் நிம்மதியா இருந்துடுவேன். அம்மா அண்ணா என்னம்மா சொன்ன? இறந்து போனவனை பெத்தவம்மா நான். 20 வருஷ காலம் அவனை வளர்த்தவம்மா நான். அவனோடு பிறந்து வளர்ந்த ரத்த கலப்புள்ளவம்மா கண்மணி. எங்க 2 பேருக்கு இல்லாத பாசமும் நினைவுமா அவனோடு ஒரு நாள் கூட வாழாத உனக்கு இருக்க முடியும்? அம்மா கேட்கறதுக்கு நல்லாதாம்மா இருக்கு. இது ஒத்துக்க வேண்டாம். என்னங்க எல்லாம் தெரிஞ்ச நீங்களுமா இப்படி பேசுறீங்க? ஒருத்தனோட வாழணுங்கிறதானே நம்ம பண்பாடு. நாங்களும் அதை தானம்மா சொல்றோம். ஒருவனோடு வாழ கொடுத்து வைக்காத உங்க பொண்ணு ஒருத்தனோடு வாழட்டும்னு தாம்மா சொல்றோம். அம்மா எனக்கு இதுல சம்மதமே இல்லை. அப்பா வாங்கப்பா போலாம். நீங்க புறப்படுங்கப்பா, புறப்படுங்க. என்னம்மா? அவன் மறந்துட்டாப்பா. நீ சிரிச்சா நான் சிரிப்பேன், நீ அழுதா நான் அழுவேன். நீ இறந்து போவேன்னு தெரிஞ்சா அதுக்கு முன்னாலேயே நான் போயிட வேண்டியன்னு அவளுக்கு வாக்குறுதி கொடுத்தப்பா. அப்பா அவ தனக்கு வாழ்க்கை வேண்டான்னு சொல்லலப்பா, எனக்கும் சேர்த்து வேண்டாங்கிறாப்பா. பரவாயில்லப்பா, பரவாயில்லை. அவ கணவன் இறந்து விதவையா இருக்கா. எனக்கு கணவன் இருந்தோம் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. நீ வாழணும் கண்மணி, நீ வாழணும். அண்ணு அண்ணு உன்னை வாழ வைக்கலாண்டி நான் எல்லார்கிட்டயுமே கெட்ட பேர் எடுத்துக்கிட்டேன். ஏன் நீ வாழணும், நீ வாழறத நான் பார்க்கணும். ஏ பாபு, ஏண்டா பேசாம நிக்கிற? ஆமா ஆமா அண்ணா பிடிமா போடு. ஏமா தயங்குற? அம்மா கண்மணி, அம்மா அண்ணா அண்ணா உண்மையை சொல்றமா, இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமா கண்மணி, நான் உடச்சு